So welcome back. Next topic is on congestion control mechanism, closed loop congestion. So what is closed loop? If a congestion happens in a network, and then what should be the procedure that the network to adapt to recover back from congestion? Congestion நடந்ததுக்கு அப்புறம் congestion வந்து எப்படி recover ஆகிறது, that we look into closed loop congestion. So once again, as per the closed loop congestion, so we have said about closed loop. These are the methods that have been adapted for closed loop. One is back pressure, choke packet, implicit signaling and explicit signaling. What is meant by back pressure? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். என்னுடைய வீட்டுக்கு வெளியில் வந்து I am seeing a traffic jam that the cars are completely compact and கம்ப்ளீட்டாக வந்து கார் வந்து ஜாம் ஆகிருக்குது. அந்த ரோட்டில் வந்து ஒரு வண்டியும் வெளியில் போகாது. ஸோ இப்போ என்னுடைய காரை நான் எடுத்து வெளியில் எடுக்கிறதுக்கு வந்து என்னால் முடியாது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், தி ஃபஸ்ட்டு கார் இந்த ஸ்ட்ரீட் ஹேஸ் நாட் மூவ் ஆஃப். ஸோ அதனால் என்ன ஆகுது, அடுத்த கார் அதுக்கு பின்னாடி, அதனால் அதுக்கு அடுத்த பின்னாடி, அதனால் அடுத்த பின்னாடி என்ன ஆகுது அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய வீட்டிலேருந்து என்னுடைய காரை எடுக்க முடியாதபடிக்கு ஒரு ப்ரெஷரை கிரியேட் பண்ணுது. திஸ் வி ஹவ் பீன் காலிங் அஸ் தி பேக் ப்ரெஷர். ஸோ லுக் ஹியர், இது பாருங்கள். ஆக்சுவலாக வந்து சோசைட்டிலேருந்து நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா, டேட்டா பேக்கெட்ஸ் வெளியில் போகுது. அசியூமிங் தட் அட் தி நெட்வொர்க் காம்பனண்ட் 3 தி கன்ஜெஷன் ஹேப்பன்ஸ். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், தி நெட்வொர்க் காம்பனண்ட் காண்ட் ஏபிள் டு மேக் தி பேக்கெட் டு மூவ் அவே ஃப்ரம் 3rd to 4th. ஸோ இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு அது வந்து என்னால் என்ன பண்ண முடியல அப்படின்னு சொன்னால், ப்ரொவிஷன்ஸ் கொடுக்க முடியல. அதனால் என்ன பண்ணால், ப்ரெஷர் இஸ் பீன் கிரியேட்டட் இன் த பேக்வர்ட் டைரக்ஷன். ஸோ ஆட்டோமேட்டிக்லி தி 3rd component மேக்ஸ் அ ப்ரெஷர் டு த 2nd component to arrest the flow of packets in the forward direction. So second component will make the back pressure to the first component, and so that the first component can't able to make the forward packets to move. So the first network component will make the source pressures the source to go for reduced packetization. So this we have been calling as the back pressure. இதுதான் நம்ம பேக் ப்ரெஷர்னு சொல்லுவோம். ஸோ என்னென்னா, ஃபார்வேர்டில் போக வேண்டிய பேக்கெட்டு அப்படி போகாமல் எங்கேயாவது ஒரு இடத்துல கன்ஜெஷன் நடக்கிறதுனால அந்த இன்டர்மீடியட் காம்பனண்ட் கொடுக்கக்கூடிய பேக் அண்ட் ப்ரெஷர், வி கால் இட் அஸ் தி பேக் ப்ரெஷர். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், வி கால் இட் அஸ் அ சோக் பேக்கெட். சோக் பேக்கெட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், த சேம் எக்ஸாம்பிள் நம்ம ஏற்கனவே பார்த்த எக்ஸாம்பிள். தி 3rd நெட்வொர்க்கிங் காம்பனண்ட் ஃபேஸஸ் த கன்ஜெஷன். ஸோ தி 3rd நெட்வொர்க்கிங் காம்பனண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா, when it predicts the congestion, எனக்கு கன்ஜெஷன் நடக்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி அதை ப்ரெடிக்ட் பண்ண உடனே என்ன பண்ணுது அப்படின்னா, விதவுட் டிபெண்டிங் அப்பான் தி ப்ரீவியஸ் காம்பனண்ட் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால், இட் சென்ஸ் அ சோக் பேக்கெட் டுவர்ட்ஸ் தி சோர்ஸ். ஒரு ஆட்டோமேட்டடாக ஒரு பேக்கெட்டை ஜென்ரேட் பண்ணி அந்த பேக்கெட் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால், இட் ஹஸ் பீன் டைவர்டட் ஃப்ரம் திஸ், அதாவது இந்த நோட் பிகம்ஸ் தி சோர்ஸ் ஆஃப் திஸ் choke packet and the receiver of this choke packet is the source. சொல்கிற புரியுதா? அப்போ எந்த ஒரு நெட்வொர்க்கிங் காம்பனண்ட் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால், நம்ம சோர்ஸ் டெஸ்டினேஷன் காம்பினேஷன் பார்த்தோம் அப்படின்னா, இந்த சோக் பேக்கெட்டு இவர் தான் சோர்ஸ். இந்த சோர்ஸ் வந்து இந்த சோக் பேக்கெட்டை இவர் ஜென்ரேட் பண்ணி என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், இந்த கன்சர்ன் பார்ட்டிக்கு வந்து அனுப்புகிறார். அந்த சோக் பேக்கெட் என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால், கன்ஜெஷன் ஹாஸ் பீன் ஹேப்பன் இன் மை காம்பனண்ட், ஸோ ப்ளீஸ் கோ வித் ரெடியூஸ்ட் framing or reduced segmenting so that the congestion can able to recover. சரியா? ஸோ இன்டர்மீடியட் காம்பனண்ட்டு இருந்து பேக் ப்ரெஷர் கொடுக்காம இவரே ஜென்ரேட் பண்ணுறாரு. அஃப்கோர்ஸ் திஸ் பேக்கெட் வில் ஃப்ளோ இன் திஸ் டைரக்ஷன், ஏன்னா இவர் வழியாக தான் இது போக முடியும். பட் என்ன அப்படின்னு சொன்னால், திஸ் அண்ட் திஸ் வில் நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் திஸ். சொல்கிற பிறகு இந்த 2 காம்பனண்ட்டுக்கு இது என்ன பேக்கெட் அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா இவர் தான் சோர்ஸ், இவர் தான் டெஸ்டினேஷன். இவர் ஆரிஜினேட் பண்ணக்கூடிய பேக்கெட் இவர் ஓப்பன் பண்ணும்போது he can able to understand that the congestion has been happen in the intermediate component. அதனால ஃப்ரேமிங்கை கண்ட்ரோல் பண்ணு, செக்மெண்டிங்கை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்லி இந்த நோடு வந்து ரெக்வஸ்ட் பண்ணுது. ஸோ திஸ் இஸ் வி ஹவ் பீன் காலிங் அஸ் தி choke packet formation. ஸோ நெக்ஸ்ட் இஸ் implicit signaling. implicit signaling அப்படிங்கிறது என்ன? What is maybe implicit signaling அப்படின்னு சொல்லும்போது, normally when a source is originating some information towards the destination has to revert with acknowledgement. If the acknowledgement has not been received by the source can able to understand that something has been happening in the network. இது ஆட்டோமேட்டிக்காக சோர்ஸுக்கு புரிஞ்சுக்குது. The source is understanding that there is some congestion in the
in the network wire to destination. So automatically what happens is source controls its packets in the forward direction so that the congestion can be recovered. This is implicit signaling. The flow of எனக்கு வந்து acknowledgement packet ல இருந்து வரக்கூடிய delay என்ன சொல்லுது அப்படினு சொன்னா எனக்கு congestion இருக்குது அப்படிங்கறது சொல்லுது. So that is being understood by source அப்படிங்கறதுனால we call it as implicit signaling. Another is explicit signaling. Explicit signaling எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா normally a source and the destination. Let me have a source and the destination. The source is sending packets to the destination. Normally an acknowledgement packet has to flow. சரியா? So இப்போ acknowledgement packet எனக்கு வரல. acknowledgement packet வரல. ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா இன்டர்மீடியேட்டா இருக்கக்கூடிய network component. ஒரு network component என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா it can able to ask the source to go for the minimum framing or minimum segmenting. Or it can able to make the destination to go with. சரியா? So destination என்ன பண்ணலாம்? எனக்கு வந்து packet உனக்கு வந்து congested ஆகுது அப்படிங்கறதனால make your window size to be minimum so that the source will not go with the maximum segmenting அப்படி நம்ம சொல்ல முடியும். So towards this direction போச்சு அப்படின்னு சொன்னா we call it as explicit signaling. இந்த directionல போச்சு அப்படின்னு சொன்னா it is backward. சரியா? choke packet வேற இந்த explicit signaling-ங்கிறது வேற. choke packet அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா it has been a packet has been generated by this in intermediate network component asking the source for minimum framing. பட் இங்க என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா நடுவுல இருக்கக்கூடிய காம்போனன்ட் என்ன பண்ணுது அப்படின்னா உன்னுடைய கன்ஜெஷன் விண்டோவை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்லுது. So it asks the destination to go with minimum window or it asks the source to go with minimum window. நமக்கு ஏற்கனவே TCP congestion window protocol நம்ம பார்த்திருப்போம். There we said about two different type of window. ஒன்னு வந்து என்ன அப்படினு சொன்னா window that has been adapted by the receiver and a window that has been adapted by the network. அதனோட கண்டிஷன் என்ன விண்டோவோட congestion window sizeோட கண்டிஷன் என்ன it is a minimum of either both the window. ஒன்னு நெட்வொர்க் விண்டோவோட கன்ஜெஷன் விண்டோ வந்து கம்மியா இருக்கலாம் அப்படி இல்லனா ரிசீவரோட கன்ஜெஷன் விண்டோ கம்மியா இருக்கலாம் விண்டோ சைஸ் கம்மியா இருக்கலாம் எந்த விண்டோ சைஸ் வந்து கம்மியா இருக்குதோ we take that window size and on that basis alone we have been sending the packets thereby we can able to avoid the congestion சரியா சோ அதுதான் இங்க செய்யுது the intermediate component asks the source to control its window or it asks the destination to control its window. So if it is moving in the backward direction we call it as a backward explicit signaling. If it has been moving in the forward direction we have been calling as the forward explicit signaling. In the next video we can speak about what is meant by TCP congestion window. What is the mechanism that has been adapted when a TCP protocol is being followed in controlling congestion either before congestion or after congestion. Thank you.